சில பேர் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஆனா உங்ககிட்ட இமோஷனலி ஓப்பன் அப்பே ஆக மாட்டாங்க. வணக்கம், மார்னிங் மெசேஜ் வரும், சாப்பிட்டியான்னு கேரிங்கா இருக்கும். ஆனா நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். உங்களோட கையை பிடிச்சுப்பாங்க. ஆனா அவங்களோட ஹார்ட் ஓபன் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சைக்காலஜில இத இமோஷனல் அன்அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். மாதிரி பீப்புள் கோல்ட் ஹார்ட்டட் பீப்புள் எல்லாம் இல்லைங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட சைல்ட்ஹுட்ல இமோஷன்ஸை வேலிடேட் பண்ண ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது அழுதா நீ ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபியரை ஷேர் பண்ணா ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்லோவா அவங்களோட பிரெயின் என்ன பண்ணியிருக்கும்னா ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணா அது சேஃப் இல்லைன்னு ப்ராசஸ் ஆயிருக்கும். அதனால அடல்ட்ஹுட்ல லவ் இருக்கும், கேர் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆனா இமோஷனல் கனெக்ஷன் ரொம்பவே வீக்கா இருக்கும். சைலண்டா லவ் பண்ணுவாங்க. சில பேர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கேர் பண்ணுவாங்க. சில பேர் ஐ நீட் யூ அப்படின்னு சொல்ல முடியாம அந்த ரிலேஷன்ஷிப்பையே லூஸ் பண்ணிடுவாங்க. ரியல் இன்டிமசினா டெய்லி பேசுறதெல்லாம் இல்லைங்க. அது ஒரு கரேஜ். என்ன அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு, பட் ஆனா நான் உங்ககிட்ட ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்றது. இமோஷனலி அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா ஃபிளாலஸா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. மாஸ்க் ரிமூவ் பண்றது, டிஃபென்சிவ் வாலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இழுக்கிறது. லவ் ஃபீல் பண்றதுக்கு மேல லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் கத்துக்கணும் இல்லையா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவுதான் மனசுல லவ் வச்சிருந்தாலும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்கோங்க. அன்புடன் பவித்ரா.